காவேரி பசுபதி கிட்ட கெத்தா பேசினது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரப்போ போலீஸ் கிட்ட விஜய் வந்து மாட்டிடுறாரு. அதாவது என்ன நடக்குதுன்னா, காரில் விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் வரப்போ போலீஸும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இதனால புத்திசாலித்தனமாக யோசிச்ச காவேரி விஜய் எப்படியோ தப்பிக்க வச்சிடுறாங்க. இப்போ போலீஸ் பின்னாடியே பசுபதியும் வந்ததுக்கப்புறமா என்ன உள்ளுக்குள்ளே வந்து விஜய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, இல்லையே நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்கிறாரு, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு அம்மா போட்டிருந்துச்சு, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நான் வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துலலாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரக்கூடாது தெரியும்ல, அலையக்கூடாது, வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஏதோ அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 பேரும் வந்தாங்கன்னா உன்னோட கதி எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் பசுபதி மேலே இடிக்கிற மாதிரி போகிறாங்க. பசுபதியே பயந்துறாரு. என்ன பயந்துட்டியா, சூப்பர் ஹீரோஸ் ஆர் கமிங், அவங்க வந்ததுக்கப்புறமா பாரு ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, விஜய்க்கு கால் பண்ணி எப்படியோ மாட்டியிருப்பீங்க, ஏதோ தப்பிச்சாச்சு பேசாமல் இருங்க அப்படின்னா, பசுபதி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, லோக்கலில் தானே சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே குமரன் கையில் பசுபதி வந்து மாட்ட. ஸோ இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா விஜய், இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா நிவின், அப்படின்னு 3 சகலிகளும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க பசுபதியை. ஸோ பசுபதியை சுற்றி வளைச்சிடுறாங்க. இதுலேருந்து பசுபதி தப்பிச்சு ஓடுவாரா, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இவங்க 3 பேர் கையிலையும் சிக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்ல போகிறாரா, வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த சொன்னால் மட்டும்தான் எல்லா உண்மையுமே வெளியே வரப்போகுது. ஸோ விஜய் வந்து நிரபராதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமே வரப்போகுது. என்ன ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.